ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வந்த ஓரிரு இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் வாசித்த சங்கீதத்திலே 17வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிப்போமா? கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கர்த்தர் அல்லது நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அல்லேலூயா. சிறுமை அப்படின்னு சொன்னா தரம் தாழ்த்தப்பட்ட நிலைமை அல்ல. சிறுமை என்றால் கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், பலவிதமான இருதயத்திலே பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள். ஆமென். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார். நிறைய நபர் இருக்கிறாங்க. அதுல ஒரு நபரை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு நபர், அவருடைய பெயர் யாபேஸ். என்ன அப்படின்னா, அவங்க அம்மா யாபேசுடைய தாயா துக்கத்திலே இவனை பெற்றெடுத்தபடியினாலே இவனுக்கு பேரு துக்கம். யாபேசுடைய அர்த்தம் என்ன? துக்கம். அப்படின்னு சொன்னா இவனுடைய பிறப்பு அவங்க அம்மாவுக்கு ஒரு துக்கம், அவங்க அப்பாவுக்கு ஒரு துக்கம், அந்த சமுதாயத்துக்கு ஒரு துக்கம், அந்த குடும்பத்துக்கு ஒரு துக்கம், கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு துக்கம். ஒரு குழந்தைக்கு துக்கம்னு பேர் வைக்கணும்னா அப்ப எந்த அளவுக்கு துக்கத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருந்தனாலதான், சிறுமைப்பட்டதுனாலதான் குழந்தைக்கே துக்கம்னு ஸ்டார்ட். அவங்க பட்ட கஷ்டத்தினால குழந்தைக்கு துக்கம் வச்சிட்டாங்க. இப்ப அதனால என்னாச்சு, குழந்தைக்கு அதை விட துக்கம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப பார்க்கிறவர்கள், சொந்தக்காரர்கள், கூட பிறப்புகள், உலக ஜனத்தார், பார்க்கிறவர்கள், வருகிறவர்கள், போகிறவர்கள் எல்லாரும் அந்த குழந்தையை துக்கம் துக்கம் என்று யாபேஸ் அழைச்சாலே துக்கம் என்று அழைக்கும் போது அந்த நபருக்கு பயங்கரமான வேதனை இருக்கும். இருதய ரீதியாய் காயப்பட்டிருக்கிறார், உள்ளம் ரீதியாய் நொறுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் அனுபவிச்ச ஒரு நபர் தான் சிறுமைப்பட்டவர்கள். ஆனா இங்க பாருங்க, இத்தனை சிறுமையை அனுபவித்த போதும் இந்த யாபேஸ் சில வேண்டுதல்களை, சில ஜெபத்தை ஆண்டவர் முன்னாடி வைக்கிறது பார்க்கிறார். ஆமென். 4 ஜெபத்தை வைக்கிறாங்க. 4 ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன 4 ஜெபம்? 1 ஸ்தோத்திரம். 1 பாருங்க, ஒரு ஜெபம், என் எல்லைகளை விரிவாக்கும். அப்படி எல்லைகளை விரிவாக்கினார். 1. 2வது, தேவனே நீர் என்னோடு கூடவே இரும். ஆண்டவர் கூடவே இருந்தார். 3வது, உமது கரம் என் மேல் இருப்பதாக. அவருடைய ஆண்டவருடைய கரம் யாபேஸ் மேலேயே இருந்துச்சு. 4வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரீரியாய் இவ்வளவு துக்கத்தையும், இவ்வளவு சிறுமைகளையும், இவ்வளவு நொறுக்கத்தையும் அனுபவித்த சிறுமைப்பட்ட அந்த யாபேஸ் ஆண்டவருடைய சமூகத்திலே 4 விண்ணப்பங்களை வேண்டுதலாக வைக்கிறார். என் எல்லைகளை விரிவாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஆமென். உமது கரம் என்னோடு கூடவே இருக்கட்டும். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. 4 காரியத்தையும் ஜெபிக்கிறார். 4 காரியத்தையும் ஆண்டவர் கேட்டு என்ன செய்தாரு? அந்த துக்கத்தில் இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை இறுதிய ரீதியாய் ஃபேஸ் பண்ண
அவனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, எந்த அப்பா அம்மா துக்கம்னு பேர் வச்சாங்களோ, எந்த சகோதரர்கள் முன்பாக எந்த சகோதரர்கள் இவனை துக்கம் என்று அழைத்தார்களோ, எந்த நாட்டுகார் தேசத்தார் இவனை துக்கம் என்று அழைத்தார்களோ, அதே தேசத்தின் முன்பாய் ஆண்டவர் யாபேசையினுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உலக ஜனங்கள் அல்லது கூடப்பிறப்புகள் அல்லது குடும்பத்தில் உள்ள நபர்கள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், சங்கடப்படுத்தலாம். சிலருடைய பேச்சு நமக்கு பிடிக்காது, சிலருடைய நடக்கை நமக்கு பிடிக்காது, சிலருடைய ஸ்வாபம் ஆட்டிட்யூட் நமக்கு பிடிக்காது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது. அது நம்மை காயப்படுத்தும், நம்மை வேதனைப்படுத்தும், சங்கடப்படுத்தும், துக்கப்படுத்தும். அதெல்லாம் பொறுத்து இருக்கும் போது அந்த பொறுத்தலோடு கூட நம்ம ஏசப்பாகிட்ட வேண்டுதல் செஞ்சோம்னா அந்த ஜெபத்தை, இந்த வேண்டுதலை அவர் கேட்டு இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாடுல நிறைய பேருடைய இருதயத்தை, நிறைய பேருடைய சிறுமையை இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறார், அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குருடன் அவனை வழி அருகே கொண்டு போய் எஞ்சுவாங்க, வச்சு பிச்சை கேட்க வைப்பாங்க. அந்த பிச்சை எடுத்து அவனுக்கு ஒரு யூஸ் இல்லை, வீட்டுக்காரங்க தான் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப அவனுடைய நிலைமையை பார்த்து அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும், துக்கப்பட்டிருக்கும். அதிகமான ஒரு சிறுமையை அனுபவித்த ஒரு குருடன். அல்லேலூயா. நேரம் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்றாங்க? அந்த குருடனாகிய அவருடைய வாழ்க்கையில இருக்கிற சிறுமையை மாற்றி போட்டார், அவனுடைய நெருக்கத்தை மாற்றி போட்டார், அவனுடைய இன்னல்களை மாற்றி போட்டார். அல்லேலூயா. இனி நானே உலகத்தை பார்ப்பனா, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, சமாதானமா இருக்குமா, நிம்மதியா இருக்குமா, இதெல்லாம் நினைச்சு பார்க்கலாங்க. ஆனா எதிர்பார்க்காத நேரத்திலே கர்த்தர் அந்த குருடனுடைய இருதயத்தையும் ஸ்திரப்படுத்தி அவனுடைய வேண்டுதலை கேட்டார், அவனுடைய சிறுமையை தேவன் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஏழை விதவை, அல்லேலூயா, ஒரு விதவை என்ன செய்றாங்க? அநீதியான ஒரு நியாயாதிபதிகிட்ட என்ன செய்றாங்க? வேண்டுதல் வைக்கிறாங்க. அவனுக்கு அதையே போய் செஞ்சு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் இந்த ஏழை விதவை எல்லா சிறுமையும், எல்லா நெருக்கத்தையும், எல்லா வேதனைகளையும், எல்லா சங்கடத்தையும் உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து போய் அந்த அநீதியான நியாயாதிபதி கிட்ட, எனக்கு எப்படியாவது பஞ்சாயத்து செஞ்சு வைங்க, நியாயம் செஞ்சு கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறாங்க? பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, இது கொண்டு எனக்கு ஒரு தீர்வு கொடுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்காங்க. அப்போ இந்த உடனே இந்த அநீதியான நியாயாதிபதி எழும்பி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த தாயார் ஓயாம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க, அடிக்கடி வந்து அழைச்சிட்டே இருக்காங்க. நான் ஒன்று செய்வேன், எழும்பி போய் முதலாவது அவருடைய வழக்கை தீர்த்து வைப்பேன்னு சொல்றாங்க. அநீதியானவரின் நியாயாதிபதிக்கே அந்த ஒரு ஸ்தோத்திரம் தீர்மானம் எடுக்க முடியும் என்று சொன்னார். இரவும் பகலும் நாம் யாரிடத்தில் நாம் முறையிடுகிறோமோ நம்முடைய தேவன் அந்த ஜெபத்தை கேட்பாமல் இருப்பாரோ? நம்முடைய சிறுமையை அவர் காணாதிருப்பாரோ? நம்முடைய நெருக்கத்தை அவர் பார்க்காமல் இருப்பாரோ? அவர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஏழை விதவை, அதே போல ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஒரே நம்பிக்கையான மகனை இழந்து விடுகிறார்கள். இனி அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கை இல்லை, இருக்கிற ஒரே மகன் செத்தாச்சு. அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாம் தூக்கிட்டு போறாங்க, பெட்டி எடுத்து கொண்டு போறாங்க. அல்லேலூயா. என்பாடி தூக்கிட்டு போறாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க. எல்லா ஜனங்களும் கூடவே வர்றாங்க. இந்த அம்மா கூட ஆறுதல் சொல்றாங்க, அழுகாதீங்க ஆறுதல் சொல்றாங்க. எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அந்த அம்மாவுக்கு கேட்கல, மனசு கேட்கல, அழுது கொண்டே இருக்கிறாங்க. தன்னுடைய மகனை நினைச்சு அழுது கொண்டே இருக்கிறார்கள். இனி என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இனி யாரு என்னை காப்பாற்றுவார்கள், யாரு இனி எனக்கு உதவி செய்வார்கள்? மிகப்பெரிய சிறுமை. பாருங்க, ஒண்ணு ஏழை, இரண்டாவது விதவை, இருக்கிற மகனும் இறந்தாச்சு. எந்த அளவுக்கு அவங்களுடைய
இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு அவங்க சிறுமைப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு இருதயம் நொறுக்கப்பட்டிருப்பார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த கடைசி தருவாயிலே அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை கூட என் இயேசு கேட்கிறவராயிருந்தார். கடைசி தருவாயிலே வந்து இருந்தாங்க, பாடையை நிறுத்த சொன்னார். பாடையை தொட்டார், மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அந்த தாயாருடைய இருதயத்தை கடைசி வரையிலே அவர் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வியாதியை மருந்து மாற்ற முடியாது, மருத்துவர்களால் மாற்ற முடியாது, உங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை மனுஷனால் தீர்த்து வைக்க முடியாது. ஆனால் உங்களுடைய இருதயங்களை அறிகிறவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டத்தை ஓனர்கிட்ட சொன்னா ஓனர் புரிஞ்சுக்க மாட்டாரு, பக்கத்துல இருக்கிற லேபர் கிட்ட சொன்னா புரிய மாட்டாங்க, யார்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இருதயத்தை அறிகிறவர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர்கிட்ட சொன்னா அவர் தீர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கண்ணை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜெபம், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நான் இறுதியை கொண்டு காயப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், சஞ்சலப்படுகிறேன், இப்படி பிரச்சனை வருகிறது, இப்படி கஷ்டம் வருகிறது, என்னை சோர்வுக்குள்ளாக்குற பிரச்சனைகள் வருகிறது, இருந்து என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்துல வாசிச்சோம். இது ஸ்தோத்திரம். தாவீது என்கிற ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய சிறுமைகளை அனுபவித்தார். அவர் அனுபவித்ததுனாலதான் அந்த சிறுமையின் மத்தியிலும் நிறைய வேண்டுதல்களை ஆண்டு சமத்தில் வைக்கிறார். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் தாவீதுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினார். ஸ்திரப்படுத்தினால்தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதினாலே நடக்க முடிந்தது. ஒருவேளை நம்முடைய நண்பர் ஒருவேளை நம்மை துச்சமாய் பார்க்கலாம், அற்பமாய் பார்க்கலாம், ஏளனமாய் பார்க்கலாம். உனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்கள்கிட்ட காசு இல்ல, உங்கள்கிட்ட பணம் இல்ல, உங்கள்கிட்ட வீடு இல்ல, உனக்கு நீ ஒண்ணுக்கு லாக்கி இல்ல, இது மாதிரி எல்லாம் உலகம் சொல்லலாம். உலகத்தார் எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்மை அற்பமாய் எண்ணலாம், ஏளனமாய் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அந்த சிறுமையின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்கிறவராயிருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, இயேசுப்பாவுக்கு கூடவே இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருந்து உனக்கு சகாயம் செய்வேன். அந்த நல்ல இயேசுப்பாவை நாம் இறுக பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா?